நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 13 தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே கர்த்தர் மோசேக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அடுத்தது அந்த மோசேயை பயன்படுத்தி அவர் சொன்ன ஆலோசனைப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இன்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து சென்றார். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை மோசே வழி நடத்தி சென்றார். அவர் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படி. இப்படியாக அதன் பிறகு யோசுவாவிற்கு ஆலோசனை கொடுத்தார். அதன் பிறகு யோசுவா எரிகோ கோட்டையை சுற்றி வந்து அது ஆராதனை மூலமாக அது கீழே விழுந்தது. மற்றும் அந்த யோர்தான் நதியை கடக்கும்போது யோசுவாவிற்கு ஆலோசனை கொடுத்தார். இன்று நமக்கும் இந்த பூமியிலே கடந்து செல்ல நமக்கும் ஆலோசனை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இன்று நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. நம் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்பிக்கையோடு கர்த்தர் மீது அன்பு செலுத்தும்போது அவர் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் செய்வதில்லை. கர்த்தாவே, உன்னை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியே இருக்கிறேனப்பா. நம்பி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு சமாதானத்தை கட்டளையிட அவருக்கு லேசான காரியம். அனைவருக்கும் உம்மை தேடியவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து செம்மையான வழியை நடத்த உமக்கு லேசான